ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புகளை அழைத்து குறிச்சி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை எடுக்கிறேன். உலகம் வசிக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. யோக ஜாதக அமைப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 வீடியோவில் விளக்கியிருக்கேன். இப்ப யோக ஜாதகத்தில் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், ஜாதக கட்டமைப்பு வேணும்ல, அது எப்படி இருக்கும்? யோக ஜாதகத்தில் நறுக்குன்னு சொல்றேன். யோக ஜாதகத்தில் இதுலையும் குவாலிட்டி இருக்கு. யோக ஜாதகத்தில் லக்னம் வலுப்பட்டிருக்கும், லக்னாதிபதி வலுப்பட்டிருப்பார். ராசி வலுப்பட்டிருக்கும், ராசி அதிபதி வலுப்பட்டிருப்பார். லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி கெட்டிருக்க மாட்டார். அதுல பரிந்துரைகள் இருக்கு. 5ஆம் இடத்துக்கு மறைஞ்சாலும் கெட்டிருக்க மாட்டாரு. 5ஆம் இடத்துக்கு மறைஞ்சு பாவத்துவம் அடைவது இருக்குது, 5ஆம் இடத்திலேயே பாவத்துவம் அடைவது இருக்குது. அப்படிலாம் யோக ஜாதகத்துல இருக்காது. 9ஆம் அதிபதி பாக்கியம், 5, 9 முக்கியமான விஷயங்கள். அதுதான் நம்ம இறையர்களோடு ஒரு பாக்கியஸ்தானங்கள். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம். 9ஆம் இடம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், இறையருள், அதிர்ஷ்டம். 9ஆம் இடம் அதே தான் பாக்கியம். அந்த அதிபதிகள் கெட்டிருக்க மாட்டாங்க. அந்த அதிபதியில கெட்ட கிரகங்கள் கூட இருக்காது. அந்த இடத்துல அந்த அதிபதி இருந்து பாவத்துவம் இருக்காது. அந்த அதிபதி மறைஞ்சாலும் கெட்டு போயிருக்க மாட்டாரு. மறைஞ்சு கெட்டு போயிருக்கணும் யோகமில்லா ஜாதகத்துல. அப்ப யோக ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கும், லக்னாதிபதி நல்லா இருப்பாரு. ராசி நல்லா இருக்கும், ராசி அதிபதி நல்லா இருப்பாரு. 5ஆம் இடம் கெட்டு போயிருக்காது, 9ஆம் இடம் கெட்டு போயிருக்காது. ஒளிக்கிறவங்களான சூரிய சந்திரர்கள் ஒளி அளந்திருக்க மாட்டாங்க. கூடு கட்டிருக்க மாட்டார், சுக்கரம் கட்டிருக்க மாட்டார். இவ்வளவுதானே. இப்படி ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் தசாபதி கடை வந்துடும். ஜோதிடத்துல ஒரு 50% நல்ல கட்டமைப்பு வந்துருச்சுன்னா மட்டும்தான் அதுக்குள்ளே அடக்கிடும். அதுலயும் விதிவிலக்கு இருக்கு. கட்டமைப்பு நல்லா இருக்கும், எல்லா கிரகமும் அதிர்ஷ்டத்துல உள்ள அமைப்புல கரெக்டா இருக்கும், தசாபதி தடுமாறும். எத்தனையோ ஜீவன்கள் பிறக்கக்கூடிய இந்த அமைப்புல அந்த சதவிகிதம், சுபத்துவ பாவத்துவத்தின் சதவீதம் மாறுபடும் இல்ல. அதனால யோக ஜாதகம்ங்கிறது இந்த மாதிரியும் இருக்குங்க. இதே மாதிரி எத்தனை சொல்லலாங்க. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது. பாருங்கள், பயன்பெறுங்கள். அத்தனையும் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு விட இருக்கும். ஏன்னா நான் ஒரு வார்த்தையில் சொல்றதே இல்லை. நான் மட்டும் இல்லை, ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாத விட்டு நம்ம தேடி எடுக்கலாம், நிறைய கத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் திரைக்கக்கூடிய 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகத்தை அனுப்புங்க. திருமண பொருத்தம் சிசேரியன் அமைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லப்படும். என்ன அவசரமா பார்க்க வேண்டிய விஷயம். மெதுவாக தெரிந்து கொள்ளலாம், எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். என் மையன் நல்லா படிப்பேன், 10வது இப்பதான் 5வது படிச்சுட்டு இருப்பாரு, இவருக்கு இந்த கல்வி அமையும், கிரகங்கள் அப்போ எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நாள் பொறுத்திருந்து கிரக விளக்கத்தோட பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் எப்படி இருப்பாரு, மனைவி எப்படி அமைய போகுது சொல்லலாம். குடும்ப ஸ்தானத்தை வச்சு எப்படி வாழ்வாக சொல்லலாம். 3 வயது 1 7 12 பார்த்து இவர் தாம்பத்திய அமைப்பு சந்தோஷமா வாழ போறாருன்னு அர்த்தம். அதுக்கு தக்கனதான் மனைவி வரும். இதுல என்ன நம்ம உருவாக்க போறோம், ஜோதிடர்கள் உருவாக்குபவர்கள் அல்ல, ரெஃபர் பண்ணி தருவர்கள் மட்டும். திருமணம் பொறுத்து அப்படிதான் பார்க்கிறேன். திருமணம் எப்படி நடக்கும், எந்த தரத்தில் இருக்கும், குழந்தையை பெற்று வளர்த்து அவருடைய ஆயுள் பாவம் எவ்வளவு பேருக்கு நிறைவாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்து சொல்றதா என்னுடைய ஹைலைட். கிரக விளக்கத்தோடு பலன்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிசேரியன் குறிப்பது நமக்கு எப்படி பிள்ளை பறக்குங்கிற அமைப்புல பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து நான் பலமா குறிச்சு தர்றேன். எத்தனை பேர் நான் வெளியில சொல்ல விரும்பல. இப்பதான் பயன்பெற்றவர்கள் ஒரு கருத்துக்கள் போட்டு பேஸ்புக்ல போடுங்கன்னு இருக்காங்க. கண்டிப்பா வரும். ஆனா வாய்மொழியா என்கிட்ட காதுல சொல்றது ரொம்ப அற்புதமான விஷயமா, நெகிழ்ந்து போற விஷயமா இருக்கு. அதெல்லாம் ரிப்ளை பண்ணல. நம்மளுடைய திறனை வளர்த்துக்கிட்ட அடுத்தால யாரும் விமர்சனம் பண்ணவும் போறதில்லை. நம்மளுடைய திறனை வளர்த்துக்கிட்டோம்னா நல்ல கருத்துக்கள் கண்டிப்பா முதன்மையா நிற்கும், யாரா இருந்தாலும் சரி. சரியா? அடுத்தடுத்த வீடியோக்கள் சுபத்துவ கோட்பாடு உள்ள வீடியோக்கள் நிறைய தர்றேன். சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அற்புதமானது ஜோதிடம், உலகில் எந்த கலையில் முதன்மையானது ஜோதிடம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்து பயனுள்ள வீடியோக்கள் நிறைய இருக்கிறது, பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.